தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட வந்துள்ள அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். முதல் வாசகத்தில் மகிழ்ச்சி பாஸ்கா கொண்டாட்டமாகவும், 2ஆம் வாசகத்தில் ஒப்புரவாகவும், நற்செய்தி வாசகத்தில் இல்லம் திரும்புவதாகவும் முன் வைக்கப்பட்டுள்ளது. என்னை நோக்கி நான் திரும்பினாலே இறைவனை நோக்கிய பிறரை நோக்கிய திருப்பம் சாத்தியமாகிவிடும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்புடனும் நட்புடனும் வாழ முற்படும் போதுதான் நாம் நம் மனமாற்றத்தின் நிறைவை காண்கிறோம். இழந்த உறவை மீண்டும் சரி செய்யவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். காரசாரமான நம் வார்த்தைகள் எத்தனை உறவுகளை முறித்திருக்கின்றன என சிந்திப்போம். முறிந்த உறவுகள் மீண்டும் இணையும் போது அங்கே இறைவனின் பிரசன்னமும் தோன்றுகிறது. ஏனென்றால் அன்பு எங்கே உள்ளதோ எங்கே இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்திடுவோம். இந்த தவக்காலம் நம்மில் வீழ்ந்து கிடக்கும் சுயநலம், பாவம் போன்ற ஆன்ம அழுக்குகளை அப்புறப்படுத்த அருமையான வாய்ப்பாக அமைந்துள்ளது. நம்மிலே மனமாற்றம் காணவும் அடுத்தவரின் மனமாற்றத்தை ஏற்று மகிழும் நல்ல உள்ளத்தை நமக்கு தர வேண்டும். இத்திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாசமுள்ள அருட்சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலை திருவழிபாட்டிற்கு இயேசுவின் இணையற்ற திருநாமத்திலே வரவேற்கிறேன். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம், சேர்ந்து புகழ்வோம், சேர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்வோம். தூய மரணங்களை தகுதியானத்தில் ஒப்புக் கொடுக்க பாவங்களை ஏற்று மனவருத்தப்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வர இருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியால் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரியும் எங்கள் ஆண்டவர் உமது திருக்குமாரனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. மோசேயுடன் இருந்தது போல ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். ஆண்டவரின் விருப்பத்தை எல்லாம் யோசுவா நிறைவேற்றினார். இதனால் இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டை காணும் பாக்கியம் பெற்றனர். பாஸ்கா விழா கொண்டாடினர் என்ற விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 9 மற்றும் 10 12 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரவேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிக்கோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரவேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தில் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நம் பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்று நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவே நம்மை கடவுளோடு இணைக்கும் பாலம். நாம் எத்தகைய பாவ சோதனைகளாலும் குற்ற உணர்ச்சிகளாலும் காயப்பட்டு நொந்து கிடந்தாலும் கிறிஸ்துவிடம் மனம் திரும்பி வரும்போது கிறிஸ்து நம் வாழ்வை புனிதப்படுத்துவார் வல்லவர். நம் பழைய வாழ்வை புதிதாக பொலிவடைய செய்வார் என்றுரைக்கும் புனித பவுலின் ஆழமான இறைவார்த்தைக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாருங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஷீலா நன்றியறிதலாக லாரன்ஸ் பிராண்டன், சாமுவேல், அஷ்ராத் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள்.
தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க மெர்லின் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இன்று தங்களது திருமண நாளை சிறப்பிக்கின்ற கீதா, மணிகண்டன் இவர்கள் இந்த பலியை நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறந்து போன டெய்சி பெர்த்தலின், லூர்து மரி என்ற கஸ்தூரி, KV ராஜன், ஜோசப் சத்தியசீலன், SS செபாஸ்டியன், ஓ ஃபிலோமினா, இந்த ஆன்மாக்கள் ஈடேற்றம் அடைய இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுபவர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறார் என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு நெடும்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு எதிராக உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகனும் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் உடனே சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி என்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். போலந்து நாட்டிலிருந்து உரோமை நகரை சுற்றி பார்க்க ஒரு இளங்குரு வருகிறார். முதலில் அன்னையை தரிசிக்கலாம் என்று நான் அன்று சொன்ன மேரி மேஜர் பனிமய மாத ஆலயம் போயிருக்கிறேன். என்ன இவ்வளோ பெரிய ஆலயமா, இவ்வளோ பெரிய ஆலயம். அது ஆகஸ்ட் 5 பனி பெய்யாது அந்த ஆலயம். அப்பொழுது
செயற்கை முறையிலே பனியை பெய்ய வைத்து அந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். அவ்வளவு பெரிய ஆலயம். படிக்கட்டில் ஏறித்தான் மேலே செல்ல வேண்டும். படிக்கட்டின் இருபுறமும் பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள். அந்த நாட்டிலும் பிச்சைக்காரர் இருக்கிறாங்க. இந்த குரு படிக்கட்டில் ஏறி செல்லும் பொழுது ஒரு முகம் அவருக்கு மிகவும் பரிட்சயமாக இருந்தது. கண்ணும் காணாமல் போய்விட்டான். அன்னையை தரிசித்து விட்டு அன்னையிடம் வேண்டி விட்டு மீண்டும் வருகிறார். மீண்டும் அதே முகம் அவர் கண்களை உறுத்தியது. கண்டுபிடித்து விட்டார். அந்த பிச்சைக்காரனிடம் சென்று, நண்பா, நீ என்னோடு படித்து நீயும் என்னோடு அருள்பொழி செய்யப்பட்ட குரு, நீ ஏன் நீ பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய்? எழுந்துரு, என்னை விட்டு விடுங்க, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருந்துடுறேன். இல்லை நண்பா, நீ ஒரு குரு, அபிஷேகம் செய்யப்பட்டவன், நீ இப்படி இருக்கக்கூடாது. பார், எனக்கு பணம் கிடைக்குது, மாலை நேரத்தில் ட்ரக்ஸ் எடுத்துப்பேன், படுத்து தூங்கிடுறேன், அடுத்த நாள் பிச்சை எடுப்பேன், பணம் கிடைக்குது, மீண்டும் ட்ரக்ஸ் வாங்குவேன், மீண்டும் எடுத்துப்பேன், தூங்கிடுவேன். இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கு, என்னை விட்டுரு. இந்த நண்பருக்கு மிகவும் மன வருத்தம். சென்று விட்டார். மாலையில் திருத்தந்தையை பார்ப்பதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது. ஆடியன்ஸ் வித் போப். திருத்தந்தை 2ஆம் அருட்சினப்பர் இருக்கிறார். இந்த போலந்து நாட்டை சேர்ந்த குரு போறார். திருத்தந்தை வழக்கமான பண்ண குருக்களுக்கு ரொம்ப நேரம் கொடுக்கும். இறை மக்களுக்கு ஆடியன்ஸ் கிடைக்காது, மொத்தமாக தான் கிடைக்கும், தனிப்பட்ட விதத்தில் கிடைக்காது. குருக்களுக்கு தனியாக கிடைக்கும். தனியான அப்படி லைனில் வருவாங்க, முத்தமிட்டு போயிட்டே இருப்பாங்க, பரிசு ஏதாவது கொடுப்பாங்க. ஆயர்களுக்கு மட்டும்தான் அமர்ந்து பேசுவதற்கு. இந்த குருவும் வந்தார். திருத்தந்தின் கைகளில் அந்த மீனவ மோதிரம், ஃபிஷர் மேன் ரிங், அதை முத்தமிட்டு பேசுவதற்குள் அந்த ஸ்விஸ் கார்ட் தள்ளி விடுவாங்க, போங்க போங்க அப்படின்வாங்க. ஆனால் இவர் போலந்து மொழியில் பேச ஆரம்பிச்சார். ஏன்னா 2ஆம் வருஷப்புறம் போலந்து நாட்டை சேர்ந்த பாலிஷ் மொழியில் பேசுகிறார். திருத்தந்தையே, என்னோடு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு குரு எந்த ஒரு காரணத்தினாலோ பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான், அவனை ஏதாவது செய்யுங்கள். திருத்தந்தை ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். இவருக்கு மனசு வருத்தம் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறோம், திருத்தந்தை எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் சிரித்து கொண்டே அனுப்புகிறாரே, எல்லாரும் பேச்சில் மட்டும்தான் போல அப்படி. அவர் அப்படி போயிட்டு கதவை அது வழியாக போயிருப்பார். திருத்தந்தையினுடைய தனிப்பட்ட செயலாளர் ஓடி வருகிறார், ஃபாதர் ஸ்தானிஸ்லாஸ். ஓடி வந்து அந்த குருவை பார்த்து 2 சீட்டுகளை அவர் கைகளில் திணிக்கிறார். நாளை மாலை 6 மணிக்கு உங்களுக்கும் நீங்கள் சொன்ன அந்த குருவுக்கும் திருத்தந்தையோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவருக்கா ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். யாருக்குமே கிடைக்காது, ஆயர்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் ஓடுகிறார் பனிமய மாத ஆலயத்திற்கு. அதே இடம், அதே படிக்கட்டு, அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குரு பிச்சைக்கார வேடத்தில். நண்பா, இங்கே பாரு, திருத்தந்தை நம்மை பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு தந்திருக்கிறார். நாளை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். என்னை விட்டுருப்பா, என்னையா தொல்லை பண்ற, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, நாற்றம் அடித்தாலும் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன விடு. இந்த நண்பர் இந்த முறை விடுவதாக இல்லை. அவரை தர 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 பண்ணி இழுத்து காரிலே திணித்து கொண்டு தன்னுடைய ஹோட்டல் அறைக்கு திரும்புகிறார். அவரை அங்கே கட்டி போடுகிறார். ஏன்னா நைட்டு ட்ரக்ஸுக்காக ஓடிடக்கூடாதுன்றார். அடுத்த நாள் எழுந்து அவருக்கு கட்டி அப்படியே தூங்கி இருக்கிறார். அடுத்த நாள் எழுது அவருக்கு சவரம் செய்து தன்னிடமிருந்த நல்ல கோட் சூட்டு அவருக்கு அழகாக போட்டு 2 பேரும் தயாராகி விட்டார்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. மாலை 6 மணிக்கு 2 பேரும் போகிறாங்க. அந்த குருவுக்கு வர விருப்பமில்லை, இருந்தாலும் அவரை இழுத்து கொண்டு போகிறார். கீழே லாத்திரன் அரண்மனையில் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட செயலர் வருகிறார். இங்கே யார் ரோலண்ட், இந்த 2 பேரில் யார் ரோலண்ட் கேட்டோடனே
அந்த பிச்சைக்காரராக இருந்த அந்த குரு பேர் தான் ரோலண்ட். அவர் நான் தான் ரோலண்ட், உங்களை திருத்தந்தை அழைக்கிறார், வாருங்கள். இவர் ஒன்றுமே புரியல. நான் ஒரு பாவி, குருத்துவ அருட்பொழிவு எல்லாத்தையும் விரயமாக்கிட்டேன், குடிக்கிறேன், போதைப் பொருட்களை எடுக்கிறேன், என்னையா திருத்தந்தை கூப்பிடுகிறார்? தயங்கினார். தனிப்பட்ட செயலாளர் ஸ்தனிஸ்லார் இவர் கையை பிடித்து இழுத்துக்கொண்டே மேலே போகிறார். திருத்தந்தனுடைய தனிப்பட்ட ஆலயம், சேப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் திருத்தந்தனுடைய தனிப்பட்ட சேப்பல். திருத்தந்தை இந்த குருவை பார்த்த உடனே ஓடி போய் அவரை கட்டி தழுவுகிறார். ரோலண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருத்தந்தை, பப்பா பப்பா நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க திருத்தந்தையை, உங்களுக்கு நான் போய் உதவி செய்வதா? நான் பாவசங்கீர்த்தனம் செய்து 1 வாரம் ஆகிவிட்டது. நீங்கள் குரு அல்லவா? நான் உங்கள்ட்ட பாவசங்கீர்த்தனம் கேட்கலாமா? அந்த குருவுக்கு தூக்கி வாரி போடுகிறது. நான் யார்? குடியிலும் போதை மருந்திலும் வாழ்க்கையை தொலைத்து விட்டு என் குருத்துவ அருட்பொழிவை விரயமாக்கிய ஒரு குரு என்னிடம் போய் நீங்கள் பாவசங்கீர்த்தனம் கேட்பதா? நீங்கள் குருதானே, அபிஷேகம் செய்யப்பட்டவர் தானே? ஆமாம், போய் பாவசங்கீர்த்தன தொட்டியில் அமருங்கள். போய் அந்த குரு அழுது கொண்டே அமருகிறார். திருத்தந்தை அருட்சின்னப்பர் மண்டியிட்டு பாவசங்கீர்த்தனத்தை சொல்கிறார். அந்த குரு அழுது கொண்டே பாவசங்கீர்த்தனை கேட்கிறார். இறுதியிலே அந்த ஜெபம் இருக்கு, ரொம்ப அழகான ஜெபம். இரக்கம் நிறைந்த தந்தையாக இறைவன், பாவ மன்னிப்புக்காக தூய ஆவியை பொழிந்த இறைவன், மீட்புக்காக திருச்சபையின் திருப்பணி வழியாக உமக்கு மன்னிப்பையும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஜெபம். அந்த ஜெபம் மறந்து போயிட்டார். திக்கி திணறி சொல்லி முடிக்கும்பொழுது ஒரே அழுக, அவர் கதறி அழுகிறார். திருத்தந்தை அவரை கட்டி தழுவி தேற்றி, அன்பு மகனே அழாதே, நீ ஒரு குரு, இப்பொழுது இது உன்னுடைய நேரம், நான் அமருகிறேன், நீ நல்லதொரு ஒப்புரவு உற்சாகத்தை செய். அவர் அமருகிறார். திருத்தந்தை அமருகிறார். அருத்தந்தை ரோலண்ட் மண்டியிட்டு பாவசங்கீர்த்தனத்தை சொல்கிறார். அழகானது ஒரு பாவசங்கீர்த்தனம். திருத்தந்தை பாவ மன்னிப்பு அளித்து, அன்பு மகனே ரோலண்ட், உன்னை இந்த பகுதியில் உள்ள பிச்சை எடுப்பவர்களுக்கு பொறுப்பாக நான் நியமிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய உணவு, உறைவிடம், இதை நீ பார்த்து கொள்ள வேண்டும், அதுதான் உன் பொறுப்பு. இன்றிலிருந்து உன் குருத்துவத்தை என்றுமே இழந்து விடாது என்று அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார். திருத்தந்தை 2ஆம் அருட்சின்னப்பரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. இந்த பாசமுள்ள அன்பு அருட் சகோதரிகளே, அன்பு இறை மக்கள், இன்னைக்கு அழகானதொரு ஊமை ஒரு 3 வார்த்தைக்குள் நறுக்காக முடித்து விடுகிறேன். முதல் வார்த்தையாக உணர்தல். உணர்தல் மனமாற்றத்தினுடைய முதல் படி. மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வந்தார் இந்த ஊதாரி மகன். மனமாற்றத்தின் முதல் படி உணருதல். நான் எங்க இருக்கேன்? எதற்கு முக்கியத்துவம் தருகிறேன்? எனக்கா? பணத்திற்கா? அல்லது என்னுடைய சந்தோஷத்திற்கா? அல்லது அலைபேசிக்கா? அல்லது தொலைக்காட்சிக்கா? தொலைக்காட்சியில் நல்ல தொடரெல்லாம் பார்க்குறீங்களா? சிறகடிக்க ஆரக்க ஆசை, மௌன ராகம், அப்புறம் நம்ம இருக்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பார்க்குறத பார்த்தா அப்படியே எல்லாம் புனிதைகள் போகிற இருக்கிறீங்க, எல்லாத்தையும் தான் பார்க்குறீங்க. எதோ பார்க்குறீங்களோ இல்லையோவோ, நல்லா அந்த சிலிண்டர் மாரி ஒரு பொம்பளை வருங்க, பாக்கியலட்சுமி, அதை பார்க்குறது. கோபிக்கு 2னா 2 கண்ணு இல்லை, 2. ராதிகா 1, பாகியலட்சுமி 1. பாகியலட்சுமி ஹோட்டல் நடத்துது, ராதிகா டான்ஸ் ஆடுது, புல்லட். அது எல்லாம் பார்க்குறீங்க, தெரியும். எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? யோசிப்போம். உணருங்கள். இன்னைக்கு அப்படி அழகான வார்த்தை பாருங்களேன்.
அவன் அறிவு தெளிந்தவனாய். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். அவன் அறிவு தெளிந்தவராய். புத்தி வந்துடுச்சு. தட் இஸ் கால்ட் ரியலைசேஷன், உணர்தல். சில பேருக்கு நாம் பாவம் செய்கிறோம் என்ற உணர்வே இருக்காது. மரக்கட்ட மாரி இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன். காணாமல் போன ஆடு போய் ஜாலியாக படுத்துன்னு கிடக்குமா? இல்லை, கத்தும். நான் வழி மாறி விட்டேன், கத்தும். அதுமாரி உணருங்கள். நான் தப்பு பண்ணிட்டேன். உணர்தல் தான் மனமாற்றத்தின் முதல் படி. அவன் அறிவு தெளிந்தவனாய். என்னுடைய தந்தையின் வீட்டில் வேலைக்காரர்கள் எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்றாங்க. நான் இங்க தினமும் உப்புமா சாப்பிட்டு கிடக்கிறேன். நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன். உணர்தல், ரியலைசேஷன். இரண்டாவது உறுதி எடுத்தல். அதுதான் ரொம்ப முக்கியம். உறுதி எடுத்தல். அதுக்குள்ள அழகான வார்த்தை பாருங்க. அவன் பழைய மொழிபெயர்ப்பு பாருங்க, எழுந்து என் தந்தையிடம் போவேன். ஆனா புதிய மொழிபெயர்ப்புல புறப்பட்டு, அது இல்லை, எழுந்து என் தந்தையிடம் போவேன். எழுதல் என்பது உறுதி எடுத்தல். பரிசோதனைகளாக நீங்கள் ஃபைனல் ஹோஸ் கொடுக்க போகிறாங்க, உங்கள் பேர் கூப்பிட்றாங்க, ஆரோக்கியம் மாதிரி அப்படி என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் பவுடர் வச்சு டச்சப் பண்ணின்னு, இரியா பிசப்பு கொஞ்சம் வேலை இருக்குது, டச்சப் பண்ணி லிப்ஸ்டிக் கொஞ்சம் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுவீங்க? எழுந்து நின்று என்ன சொல்லுவீங்க? அடியேன், ஐ ஆம் பிரசன்ட், நான் வருகிறேன். எழுதல் என்பது முடிவு எடுத்தல். எழுந்து நின்றல் என்பது முடிவு எடுத்துட்டேன். சக்கேயு, லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 19வது அதிகாரம் 7வது வார்த்தை. சக்கேயு விருந்தினர்கள் மத்தியிலே எழுந்து நின்றுனா முடிவு எடுத்துட்டான். நான் யாரையாவது வஞ்சித்து பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி தருகிறேன். எழுந்து நிற்றல் என்பது முடிவெடுத்து நான் ஸ்ட்ராங்கான தீர்க்கமான முடிவு எடுத்து விட்டேன். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு இதில் வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு. எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு. உனக்காக வாழ முடிவு எடுத்து விட்டேன். முடிஞ்சிச்சு. 2வது கட்டம். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் உணர்தல், 2வது உறுதி எடுத்தல், 3வது உறவை புதுப்பித்தல். அவன் என்ன பண்றான்? எழுந்து புறப்பட்டு போகிறான். மக்களே, நீங்கள் உணர்ந்து உறுதி எடுத்து ஆண்டவரை நோக்கி அப்படி வந்துட்டீங்கன்னா போதும். அது மக்களே, தமிழ் வாக்கியங்கள்லாம் ஒரு வினைச்சொல் தான் இருக்கு. நான் கண்டேன் தான் வினைச்சொல். நான் சென்று விசாரித்தேன், சென்று வினையச்சம், அது வினைச்சொல் அல்ல. விசாரித்தேன் தான் வினைச்சொல். கிரேக்க மொழியிலும் அப்படித்தான். கிரேக்க மொழியில ஒரே ஒரு வினைச்சொல் தான் இருக்கும். ஆனால் மூல மொழிபெயர்ப்பான கிரேக்கம், நாங்கள் படிக்கிற கிரேக்கத்தில் ஒரே ஒரு வாக்கியத்தில் 5 வினைச்சொற்களை பயன்படுத்துகிறார் லூக்கா நற்செய்தியாளர். பாருங்க, சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரே வாக்கியத்தில் 5 வினைச்சொற்களை லூக்கா நற்செய்தியாளர் கடவுளுடைய இரக்கத்தை சொல்வதற்காக, கடவுளுடைய இரக்கத்தை சொல்வதற்காக பயன்படுத்துகிறார். நாம் சரியாக மொழிபெயர்ப்பு செய்யவில்லை தமிழில். இப்படிதான் இருக்கணும். தொலையில் இருக்கும் பொழுது அவனை கண்டார், ஓடினார், பரிவு கொண்டார், ஓடினார், கட்டிப்பிடித்தார், முத்தமிட்டார். 5 வினைச்சொற்கள். ஆனால் நம்ம அவரை கண்டு, பரிவு கொண்டு, ஓடி அப்படி இருக்கு. ஆனால் அப்படி இல்லை.
மூல மொழிபெயர்ப்பு அப்படி இருக்காது. அவரை கண்டார், பரிவு கொண்டார், ஓடினார், கட்டிப்பிடித்தார், முத்தமிட்டார். பாருங்க, 5 வினைச்சொற்கள் கடவுளுடைய இரக்கத்தை. எபிரேய மொழியில இரக்கத்திற்கு ரகீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இஸ்லாமியர் யூஸ் பண்ணுவாங்க அல் ரகீம் அப்படின்வாங்க. ரகீம் அப்படின்னா அளவு கடந்த இரக்கம் கொண்டவர். கடவுளுடைய இரக்கத்தை பாருங்க, காண்கிறார், பரிவு கொள்கிறார், ஓடுகிறார், கட்டிப்பிடிக்கிறார், முத்தமிடுகிறார். அத்தோடு நின்று விடல, 3 கிஃப்ட் தராரு. என்னென்ன கிஃப்ட் தராரு? என்னென்ன கிஃப்ட் தராரு? என்ன நீ லென்த்தா பிரசங்கம் வச்சுருக்கிறேன் திட்டுறீங்களா? முடிச்சிட்டேன். சில பேருக்கு இதை மூடி வச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் முடிக்க போகிறேன். இவன் பூசை ஆரம்பிக்கும் போது சொன்னான், ஃபாதர் உங்கள் பூசை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். என்ன டே ஏண்டா, உங்கள் பூசை ரொம்ப பிடிக்கும். ஏண்டா, நான் பாடுறது பிடிக்குமா? நீங்கள் எங்கே பாடுறீங்க? கழுது போல கத்துறீங்க. என்னடா எப்படி என்ன இருக்கும், என்ன பிடிக்கும்? என் பூசை அப்படி என்ன பிடிக்கும்? ஒரே ஒரு இது பிடிக்கும் கூடாது. ஏய் என்னடா சொல்றா, சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்துன்னு சொல்லி பார்த்தீங்களா? நானும் முடிச்சிடறேன். 3 கிஃப்ட் தர்றார். என்னென்ன கிஃப்ட்? முதல் தரமான ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட். எத்தனை வாங்கடா? பாருங்க, ஆடை இல்லாதவன் மனிதனே இல்லை. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். அவனை மனிதனாக மாற்றுகிறார். பாவம் செய்திருப்பதால் அவன் மனிதனாக இல்லை. அதற்காக முதல் தரமான ஆடை, நல்ல ட்ரெஸ் போடுறான். அவனை மனிதனாக மாற்றுகிறார். முதல்ல நல்லா கவனிச்சிங்க, மனிதனாக மாற்றுகிறார். அடுத்தது நம்ம ஒரு 6 பவுண்ட்ல கொஞ்சமா, நம்ம என்ன 6 பவுண்ட்ல சில வீட்டுக்காரெல்லாம் அந்த மோதிரத்தை தடவி பார்க்குறாங்க. என்னைக்கு இந்த மோதிரம் என் தலையில் என் கையில் வந்துச்சோ அன்னைக்கே தலைவலி ஆரம்பிச்சிச்சு ஃபாதர். சில பேர்ல தடவி பாருங்க. இதில் வேற பேர் வேற, மெர்சின்னு பேர் வேற. மோதிரம், மோதிரம் எதற்கு அடையாளம்? மகன். மகன், நீ என்னுடைய மகன். அருட்சோதரில் மோதிரம் அனுபவிச்சு போட்டிருப்பாங்க. நித்திய வார்த்தை இப்படி என்ன, இனிமேல் நீ என்னுடைய மனவாட்டி, என்னுடைய மனைவி, எனக்கு என்னுடைய உரிமை சொல்றதுக்காக தான் மோதிரம். மோதிரம் என்பது நீ என் மகன், என் சுவிகார பிள்ளை. மோதிரம். ஸோ முதல்ல மனிதனாக மாற்றுகிறார், 2வது மகனாக மாற்றுகிறார், 3வது என்னம்மா, பாட்டா ஷோரூமில் போயிட்டு லேட்டஸ்ட் வாக்கரு ஷூ போடுறான். அவனுக்கு ஷூ, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நீங்கள் ரூத் நூல் 5வது அதிகாரம் 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, உரிமையின் அடையாளம் அது, உரிமையின் சொத்தின் அடையாளம். இப்போ என்கிட்ட ஒரு என்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது? ஒரு 28 ஏக்கர் அண்ணா நகரில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட விற்க போகிறேன்னு வச்சுக்கிங்களேன். அது விற்கணுன்னாக்கா உங்கள் லேடி செருப்பாச்சு, சரி பரவாயில்ல, இருந்தாலும் மாற்றிக்கலாம். உங்கள் செருப்பை எனக்கு தரணும், என் செருப்பை உங்களுக்கு தரணும். இந்த சொத்தை விற்பதின் அடையாளமாக ரூத்தை போவாசு மனக்க ஆசைப்படுவார். ஆனால் போவாசை விட நெருங்கிய சொந்தக்காரன் ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்பான், அது பேர் நண்பா, நீ தான் ரூத்துக்கு நெருங்கிய சொந்தக்காரன், ஆனால் நான் ரூத்தை மனம் முடிக்க ஆசைப்படுறேன், உன் உரிமையை எனக்கு விட்டு கொடு. சரி நீ கட்டிட்டு போ. அப்போ அந்த நேரத்தில் நல்லா போய் படித்து பாருங்க, செருப்பை மாற்றிப்பாங்க. அப்போ செருப்பு என்பது என்ன? சொத்தின் அடையாளம், உரிமையின் அடையாளம். நீ என்னுடைய வாரிசு. மனிதனாக மாற்றுகிறார், மகனாக மாற்றுகிறார், அப்புறம் வாரிசாக மாற்று. இதான் கடவுள், இதான் இரக்கம், இதான் ஆண்டவருடைய இரக்கம். அன்பு மக்களே, இது பேர் தான் மனமாற்றம். உணருங்கள், உறுதியெடுங்கள், உறவை புதுப்பியுங்கள். ஆமேன். எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியானவரே
37:5 உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். நம்பிக்கையோடு நமது ஜெபங்களை ஆண்டவர் பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவை என்பது அருட்பணியாளரும் பொது நிலையினரும் இணைந்து செயல்பாடுகளே. இவை திரு அவையில் நிலவிட திருத்தந்தை முதல் பொது நிலையினர் வரை இரக்கத்தின் கருணையினால் நல்ல மாற்றங்கள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களுக்கெல்லாம் அரசரான எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார சீர்கேடுகள், ஆட்சியாளர்களின் தவறான வழி நடத்துதல் இவற்றிலிருந்து வேறுபட்டு புதிய சிந்தனைகளும் தூய ஆவியாரின் வழி நடத்துதலால் நல்ல தலைவர்களை உருவாக்கி தந்திட வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் இந்த தவ காலத்தில் எங்களை பற்றி கொண்டிருக்கும் பாவங்களை அடையாளம் கண்டு மனமாற்றத்தோடு தந்தை இல்லம் திரும்பி வர ஊதாரி மைந்தன் போன்று இரக்கத்தின் கடவுளாகிய உம்மிடம் திரும்பி வந்து மாற்றம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்கிட எம் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்று குடும்ப உறவுகளில் நிலவும் பிரச்சனைகள், வேறுபாடுகள், தனி குடும்ப வாழ்வு, பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் போன்ற இவைகளிலிருந்து அனைத்தும் மனமாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனதினை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் பாதம் வைப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளித்தல் எறிஞ்சு வரும் நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரர்களை, உங்களோடு நடந்தமான திருப்பலி எல்லாம் முதல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையில் போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இவை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரான மரணிகள் வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிறைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் என்றென்றோ உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்து உமையாராத்து வணங்கி புதிய பண்பாடுகின்றன. வானக தூதரணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கும் பற்று. ஆகவே முதாவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட மூலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
கிறிஸ்து இறப்பினை மீட்பினை உணர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு நினைவு மக்கள் என்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியின் நினை கொண்டிரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா ஆகியோரும் திரு அவை அன்பு நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தன்மைக்கும் திருமூலின் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தனம் மாட்சிமிக்க மரியாம், அவரது கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் நமக்கு உகந்தவராயிருந்த புனித அடைமுடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரம் மரளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றாடுவோம். உமது இரக்கத்தின் உதவியான பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பது அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பரந்த இருளோ மறைந்துவிடும், பரதியின் முகத்தை காண்பதனால். பரந்த இருளோ மறைந்துவிடும், பரதியின் முகத்தை காண்பதனால். பாவியின் வாழ்வு முழுமை பெறும், தேவன் உனது வருகையினால். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. அழியா வாழ்வு விருந்தில் வரும், பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். அழியா வாழ்வு விருந்தில் வரும், பலியால் விருந்தோ தொடர்ந்து வரும். குருவால் பலியோ தினம் தொடரும், அருளால் வாழ்வு வளர்ந்து வரும். உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. உறவை வளர்க்கும் விருந்தாக பிறந்த வானின் அமுதேவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவ காலத்தினுடைய 4வது வாரத்தை இன்றைய நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இறை வார்த்தைகள் ஆண்டவரோடு உள்ள உறவு. தவ காலங்கள் நாம் செய்யக்கூடிய தவ முயற்சி அனைத்துமே கடவுளோடு உள்ள உறவை நாம் ஆழப்படுத்த, ஆண்டவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள, அனுபவிக்க இந்த தவ காலம் அழைப்பிடுகிறதாகவே இந்த தவ முயற்சிகளை சூழ்ந்திருக்கிற நாம் மீண்டும் இந்த தவ முயற்சி முழுமையாக நிலைத்திருந்து நம் ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாக நாம் வாழ நாம் முயற்சி செய்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை தவ காலத்துடைய 4ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கு ரூபாய் 66,155 ரூபாய். தவக்கால ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற புதன்கிழமை 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் ஜெப மாலை, சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஜெப மாலையும், சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இன்றைய நாளில் நம்முடைய பங்கிலே ஏறக்குறைய 750 பேரை நம்முடைய பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே
12 பேருந்துகளில் பாண்டி, கடலூர், உயர்மறை மாவட்டத்தில் இருக்கிற 7 கோயில்களை அவர்கள் சந்திக்க பயணம் செய்கிறார்கள். இன்று காலை திருப்பலி தொடங்கிய நேரத்தில் தான் 12 பேருந்துகளையும் அழகாக அவர்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த திருக்கோயில் யாத்திரை பயணம் நமக்கும் பயணம் செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளை நமக்கு தர வேண்டும் என அவர்கள் செய்கிற பயணத்திற்காக அவர் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்காக அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய பங்கில் இந்த தவக்கால தியானம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி முதல் ஏறக்குறைய சனிக்கிழமை வரை இந்த தியானமானது நம்முடைய பங்கிலே நடைபெற இருக்கிறது. மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த ஒவ்வொரு நாட்களும் கப்பூச்சின் அருள் தந்தையர்கள் இந்த தியானத்தை நமக்கு வழிநடத்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலே தவக்கால தியானம் நடைபெற இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி திருப்பலி முடிந்த உடனேயே நாம் வழக்கமாக 13ஆம் தேதி கொடி ஏற்றுவது போல தவக்கால திருக்கொடியானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி திருப்பலி முடிந்த உடனேயே ஏற்றப்படும். இந்த கொடியானது நம்முடைய பங்கில் தியானம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. தியானம் முடிந்த பிறகு இந்த தியான திருக்கொடியானது இறக்கப்படும். எனவே இந்த தியான நாட்களிலே இந்த ஒவ்வொரு பங்கிலும் நடக்கக்கூடிய இந்த தவக்கால தியானம் இந்த பங்கிற்கு வரக்கூடிய அருளையும் ஆசிரியர் நமக்கு ஒட்டுமொத்தமாக சுட்டி காட்டுகிறது. அவை இந்த கப்புச்சின் அருள் தந்தைகள் அழகாக வழிநடத்துவார்கள். ஆண்டவரை ஆராதிப்பது, நற்கருணை ஆராதனை, பாவசம் அனைத்து நிகழ்வுகளும் நாம் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக லோயலா கல்லூரியிலே நம்முடைய யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறார்கள். அவை இந்த கொண்டாட்டமானது ஏறக்குறைய வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறுவதால் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பங்குகளிலும் மாலை திருப்பலி நடைபெறாது. எனவே இந்த மாலை திருப்பலிக்கு பதிலாக மாலை 5:30 மணிக்கு இருமொழி திருப்பலி நம்முடைய பங்கிலே நடைபெற இருக்கிறது. தமிழும் ஆங்கிலம் கலந்து திருப்பலி 5:30 மணிக்கு, 6:30 மணி திருப்பலி நம்முடைய பங்கிலே நடைபெறாது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் நம்முடைய எல்லோருமே தெரிந்தது போல ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி நம்முடைய பங்கிலே ஏழைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, உதவிகளுக்கு என நாம் 13 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாம் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கென்று நாம் செய்யக்கூடிய உதவி ரூபாய் 50,000 ஒவ்வொரு மாதம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வதற்கு நிதிகள் நமக்கு தேவைப்படுகிறது, அதற்கான உதவிகளும் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் அடுத்த ஒரு கட்டமாக இந்த உதவிகளை நாம் தொடர்ந்து செய்வதற்கு நாம் ஒரு முயற்சியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து குடும்பங்களுக்கும் அன்பியத்தின் சார்பாக அதற்கென்று ஒரு தனி கவர்கள் கொடுக்கப்படும். இந்த வாரம் முழுவதும் அன்பிய பொறுப்பாளர்கள் அந்த கவர்களை அனைத்து குடும்பங்களும் கொடுப்பார்கள். அந்த கவர்களில் உங்களுடைய தாராள காணிக்கைகளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி திருப்பலிகளில் நீங்கள் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நிகழ்ச்சிப்பதற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாகும். இறைவாயு உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை அருளின் சுடரால் ஒளிவித்திரள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானவற்றையும் விருப்பமானவற்றையும் நினைவு கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. நன்றி.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.